சொன்னதை மறந்து விடாதே சேகர். சேகர் வருவான், வாக்கை காப்பாற்றுவான், ஆதரவு காட்டுவான் என்று அவர் இதய அஸ்திவாரத்திலே கட்டும் ஆசை கட்டிடத்தை இடித்து தள்ளிவிடாதே சேகர். மக்கள் செய்த நயமான சாமானுங்க நல்லா இருக்கு, எல்லோரும் வாங்கிடுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வராம இருப்பேன். லட்சுமிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதம்மா. வேலு, நேற்று ராத்திரி நீ என் வீட்டில் பார்த்தது இந்திரா, உன்னுடைய மகன். என்ன இது? என்னால நம்பவே முடியல. அள்ளாடிய தேகம், அள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே. நான் பார்க்கலையா? வீரபாகு, நீயும் உன் சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள். ஆணவ பேயாகி ஆடுபவர்களை எல்லாம் முடிவில் ஆட்டி வைத்து அடக்கி வைக்கும் தலைவா, உங்கள் திருக்கண் அசைந்தால் போதும். இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நல்லா படிச்சு ஊருக்கும் உங்க அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளா திரும்பி வரேன். போயிட்டு தலையிட்டு உத்தரவு மாத்திருக்காங்க. எந்தவித காரணம் சொல்லாம ராஜபாணிக்கத்துக்கு பதிலா அந்த சுந்தரத்தை கிராம நியமனம் பண்ணிருக்காங்க. என் லட்சியத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த உத்தியோகத்தை நான் லட்சியம் செய்யல, ராஜினாமா செய்யறேன். என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? உங்களை எடுக்கலாமா? அருவியை எடுத்துக்கிட்டே வந்தேன். அதுக்கு அடியில நீங்க இருந்தீங்க, அவாய்ட் பண்ண முடியல. ஏங்க, நீங்க எடுத்த போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்குமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சார், மீனா, சிவாஜி சார், உங்களை பார்க்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? சார், இங்க ஏதாவது ஷூட்டிங்கா? இல்லையே, கூட யாரும் இல்லையே. ఇందులో ఏదో కుట్ర. వాడు ఎవరింటి బిడ్డ? మానవత్వం కోసం ప్రాణాలిచ్చే మహేంద్రకు పుట్టిన బిడ్డ. ఇది చనిపోయిన నా చెల్లెలి గుప్పెట్లో దొరికింది. அதுல மொழிக்கு பாவத்தை போக்கிக்க போறேன்னு டெலிபோன்ல அழுதியே, அந்த அழுகைக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 15 நிமிஷத்துல உன்னுடைய பாவ மன்னிப்பு சடங்கு முடிச்சு. இந்த லட்சணத்துல பண்டிகை வரதுக்கு முன்னால அட்வான்ஸ், பண்டிகை வந்துட்டு போறதுக்கு அப்புறம் லோன். நீ என்ன போல? ஏன் ஃபேன் போட்டுக்கல? ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல ஃபேன் போட்டுக்கிறது இல்ல. 9 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் சார்.